சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2024 டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி. அற்புதமான ராசி, கம்பீரத்தன்மை உடைய ராசி. ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவனுக்கும் மட்டும்தான் அடிபணியும். வீதி யமனுக்கே அடிபணியாத ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. பொதுவாக இந்த சிம்ம ராசியில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நிறைய பேர் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் இருப்பாங்க. 25-27 வயசு வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. 25 வயசுக்கு மேலே அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. படிச்சிருக்க வேண்டிய ஒரு ஜாதக தன்மையும் கூட. ஞானங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈடுபடக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி தான். கலைத்துறையில் பிரகாசமாக வரணும் ஆசைகள் உள்ளவங்களும் சிம்மராசி தான். கம்பீரமான தொழில், போலீஸு, இராணுவம், இன்னும் உயர்மட்ட அதிகார தன்மை உடைய ராசிகளில் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ராசி, ஆண் ராசியும் கூட. அகமகிழ்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசி. ஆனால் இந்த சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் பாவம்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சிம்ம ராசி பெண்களை நீங்கள் கெட்டவங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கொடுத்து வச்சவங்க. அம்பாள் ஸ்ரூபம் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. கோபக்காரித்தான், ஆனால் குணமுள்ள கோபக்காரனாக இருப்பாங்க சிம்ம ராசி பெண்கள். தான் கணவன் தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி வாழக்கூடிய தன்மை உடையவங்களும் சிம்ம ராசி பெண்கள். தன்னுடைய தாயி தகப்பன் தன்னுடைய அக்கா தங்கச்சி முக்கியம் சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள். பொதுவாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏற்ற அவங்களுடைய ட்ரீமுக்கு ஏற்ற கணவன் அமைகிறது கஷ்டம். கோபக்கார ராசியாக இருந்தாலும் குணமுள்ள ராசி. 10 அடுக்கு 15 அடுக்கு பில்டிங் கட்டினாலும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக உள்ள பெண்கள் சிம்ம ராசி பெண்கள். செம்ம பிரில்லியன்ஸ். நீங்களாம் படிப்பீங்க, நல்லா பெரிய வேலை வாய்ப்பு வரணும்னு படிப்பீங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் சின்ன வயசுலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அதனால உங்கள் படிப்பும் பிளாப்பாக போயிடும். 23 வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் சிம்ம ராசிக்கார பெண்கள் முடிச்சிங்கன்னா நல்ல கம்பீரமான வேலை கிடைக்கும். உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் 25-35 வயசுக்குள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். உங்களை சிம்ம ராசி பெண்களை மகளாக நினச்சி அரவணைச்சி இருந்தீங்கன்னா மாமியாருக்காக உயிரையே கொடுப்பீங்க. கல்லு மண்ணு சுமந்தாது புருஷனையும் பிள்ளைங்களையும் மாமனார் மாமியாருக்கு கஞ்சி ஊற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜாதக அமைப்பு பெண்கள் யாரும் கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். குறிப்பிட்ட கால வயசில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு 25-30-35 வயசு வரைக்கும் சிம்ம ராசி பெண்கள் கஷ்டப்பட தான் செய்வீங்க. புருஷன் அடிப்பார், உதைப்பார், பல இடையூறுகள் பண்ணுவார். பிரிஞ்சு போயிடலாமாடா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமும் சிம்ம ராசிக்கு வந்துட்டு போகும். ஞானங்கள் உடைய ஒரு ராசி. 40 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தோரன அந்த அம்பாள் ஸ்ரூபம் வரக்கூடிய தன்மை சிம்ம ராசி பெண்களுக்கு உண்டு. கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கணும், இப்படி சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படி படிக்கக்கூடிய மீடியா சம்மந்தப்பட்டவங்களும் சிம்ம ராசியில் கொஞ்சம் நிறையாவே இருப்பீங்க. கோபக்காரங்க தான், ஆனால் குணமுள்ளவங்க. இருந்திருந்தாலும் சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. ஆண்கள் அழகான மனைவி இருந்திருந்தா கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் ஒரு பெண் மோகத்திலையும் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு 2024 உண்டு. அதை விட்டுருங்க. மனைவி மக்களோட அரவணைச்சு போங்க. அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருளை அபகரிச்சுத்தான் நீ வாழணும்னு ஆசை இருந்திருந்தீன்னா சிம்ம ராசியில் உள்ள ஆண்களுக்கு அஷ்டம சனி 8ல் வருது. 2025 உன் வாழ்க்கையே முட்டையாக போயிடும். உடனே தண்டனை கிடச்சிடும். நீ தப்பு பண்ணினா தண்டனை உடனே கிடச்சிடும். மனைவி மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இப்படி துரோகம் பண்ணாமல் வாழ்க்கையை 2.5 வருஷம் நீங்கள் வாழ்ந்தே தான் தீரணும். சிம்மராசியில் விழக்கூடிய ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி
பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் சிறு சிறு தவறுகள் தான் செய்வாங்க. அதுக்கு சனி பகவான் மன்னிச்சு விட்டுருவார். போ போ போன்னு விட்டுருவார். ஆனா ஆண்கள் தவறு செஞ்சா வீணான பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும். தவறு செய்யாதீங்க. தவறு செஞ்சிருந்தீங்கன்னா 2024ஓட விட்டுருங்க. அண்ணாங்கிட்ட மன்னிச்சு கேட்டு விட்டுருங்க. அப்படி பண்ணீங்கன்னா 2025 2.5 வருஷம் நீங்க உச்சநிலையில் அடைவீங்க. அஷ்டம சனிலாம் பயப்படாதீங்க. பணத்தையும் உங்களுடைய தேவைகளையும் அள்ளி கொடுப்பாரு. ஆண்களுக்கு பெண்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பாரு. அந்த ஆண்களுக்கு பணத்தையும் பொருளையும் அள்ளி கொடுத்தவனே அதை நீ எப்படி பயன்படுத்துறன்னு பார்ப்பாரு. அதை தப்பான வழிக்கு பயன்படுத்தினீன்னா மாட்டிக்கிட்டு தான் முழிப்பீங்க. சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சியும் யோகம்தான். 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் வருது. கொஞ்சம் உடல் பயம் இருக்கும், பயப்படாதீங்க. குருவுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான். சரியா? 11வது வீட்டுக்கு வருது. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி வருது. 7வது வீட்டில் கும்ப ராசியில ராகு கேது பெயர்ச்சி வருது. கவனமா சிம்ம ராசியில உள்ளவங்களை கவனமா கல்யாணம் காட்சி முடிங்க. ஏன்னா நாகதோஷத்துக்கு ஆள்பட்டிருக்கிறீங்க உங்க ராசி. பல சாந்திகளையும் சடங்குகளையும் வழிபாடுகளையும் முறையா பண்ணி கல்யாணம் முடிச்சிங்கன்னா பிரிவில்லாம இருக்கும். குறையில்லாம வாழணும். சிவாய நம.